பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியலூரில் கரும்பு அறுவடையில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை என்றாலே பிரதானமாக நினைவுக்கு வருவது செங்கரும்புதான். பொங்கல் பண்டிகையில் தமிழர்கள் மத்தியில் இருந்து வரும் உறவினர்களுக்கு சீதனம் கொடுக்கும் பழக்கத்தில் தவறாமல் இந்த செங்கரும்பும் இடம்பெறும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த செங்கரும்பு சாகுபடியானது செய்யப்பட்டுள்ளது. இதில் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் 4,500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சாகுபடி செய்யப்பட்டுள்ள இந்த செங்கரும்புகள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மும்முரமாக அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் அறுவடை செய்யப்படும் செங்கரும்புகளை மொத்த வியாபாரிகளிடம் விவசாயிகள் விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகுப்பிற்காக விவசாயிகளிடமிருந்து கரும்புகளை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து வருகிறது. இந்த பருவத்தில் உரம், பூச்சி மருந்து, கூலி ஆட்களின் கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சாகுபடிக்கான செலவானது ஏக்கர் ஒன்றிற்கு சுமார் 50,000 முதல் 60,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும், நடப்பாண்டு ஒரு செங்கரும்பிற்கு 38 ரூபாய் என அரசு விலை நிர்ணயித்துள்ளது தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதாகவும், இடைத்தரகர்கள் தலையிட்டால் செங்கரும்பின் உயரம் குறைவு, வெட்டுக்கூலி செலவு, போக்குவரத்து செலவு என பல்வேறு காரணங்களை கூறி அரசு நிர்ணயித்த விலையில் இருந்து பெருமளவு குறைக்கப்பட்டு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு அரசு 31 ரூபாய் என விலை நிர்ணயித்த நிலையில் தங்களுக்கு 15 முதல் 18 ரூபாய் மட்டுமே கிடைத்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு ஒரு செங்கரும்பிற்கு 38 ரூபாய் என அரசு விலை நிர்ணயித்துள்ள நிலையில் கரும்பு ஒன்றிற்கு அடிப்படை விலையாக 20 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே தங்களுக்கு கட்டுப்படியாகும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வாடகை தண்ணி தான் பாய்ச்சுறோம். ஏன்னா ரேட்டு அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க, நேராகவும் வரமாட்டேங்கிறாங்க ஆபீசர். இங்கே ஒரு கொள்ளை எடுத்தால் ஒரு கொள்ளை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கரும்பு போட்டு எவ்வளோ கஷ்டம். ஒரு ஆள் சித்தாளுக்கு 500 கொடுக்குறோம், ஆம்பளை ஆளுக்கு 1000 ரூபா. நாங்கள் இதை விட்டால் எங்களுக்கு வேறு பயிர் இல்லை. தண்ணி இந்த நேரம் தான் நாங்கள் இந்த பயிர் எடுப்போம். நாங்கள் என்ன பண்ணுறது உள்ளது. ஒரு கரும்பு 20 ரூபான்னு எங்களுக்கு எடுத்தால் தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா போன வருடம் 18 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்கல கரும்பு. இந்த வருடம் 20 ரூபாய்க்கு மேலே வந்தால் தான் கரும்பு விவசாயி கொடுப்பாங்க. 10 மாதமாக நாங்கள் அதை போட்டு அதிலேருந்து எருவு வச்சு அதில் கஷ்டப்பாடுபட்டு எங்களுக்கு அதில் என்ன லாபம் கிடைக்குது. போன வருஷமே 14 ரூபா தான் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 15 ரூபா தான் கொடுக்குறாங்க. என்ன ரேட்டு போட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு நஷ்டம்தான் வருது. போன வருஷமே 15 ரூபான்னு தான் கரும்பு கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஒரு கரும்பு கைக்கு 20 ரூபா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும், லாபம் கிடைக்கும். நாங்கள் இங்கே கரும்பு தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை மருந்து உரம்லாம் போடுறதால எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் ஒரு 20 ரூபா போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு லாபம் கிடைக்கும். எனவே வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டு பொங்கல் பண்டிகைக்காகவே சாகுபடி செய்துள்ள செங்கரும்பை இடைத்தரகர்கள் யாருடைய தலையீடும் இல்லாமல் கரும்பு ஒன்றுக்கு 20 ரூபாய் கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் செய்திக்குழு.